என் எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறவர் கண்டிப்பாக யார் இல்லைன்னா என்னுடைய தகப்பனார் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல. சிலர் ஒரு நீ படிக்க வேண்டான்னு சொல்லலை, அந்த படித்ததனுடைய கான்ஃபிடென்ட் வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என் எதிர்காலம் செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய தகப்பனார் தாயார் வசதியாக இருக்கும்போது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என் எதிர்காலம் செட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், என் பிள்ளை செட்டில் ஆகிட்டான், என் பொண்ணு செட்டில் ஆகிட்டான். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, யாருடைய ஆசீர்வாதத்திலையும் அல்ல, என்னுடைய எதிர்காலத்தை சரியாக ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுடைய கன்னியாகுமரி ஊரில் எங்களுடைய சொந்தத்தில் ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்திற்கு அழைச்சிருந்தாங்க. அந்த திருமணத்திற்கு அவங்க அழைக்கும் போதே எனக்கு அவங்க பஸ்ஸுக்கு வர்ற பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆஃபரிங் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் நடத்த போகிறதில்ல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு. என்ன மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து யாரெல்லாம் போனார்களோ அத்தனை பேரை அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. எல்லாரும் அந்த இடத்துல ஒரு சொந்தத்துக்கு ஒரு நல்ல நாளுக்கு வர்றது மாதிரி எல்லாரும் அவங்கள மீட் பண்ணிட்டோம். அங்கே அந்த பரிமாறின கூட்டு மட்டும், அந்த சாப்பாட்டுக்கு அவங்க கூட்டு மட்டும் எத்தனை வச்சுருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 49 வெரைட்டி வச்சுருந்தாங்க கூட்டு மட்டும். அதுக்கப்புறம் பாயாசம் மட்டும் 6 வெரைட்டி பாயாசம் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் மீன், எல்லாருக்குமே சிக்கன், தனித்தனியாய். அந்த கல்யாணத்தில் அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார், ரொம்ப அப்போ வந்ததுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை அவங்க நிப்பாட்டினாங்க. ஏன்னா 2 பேருடைய குடும்பம் ரொம்ப வசதி உள்ளவர்கள். அவங்களுடைய அந்த மாப்பிள்ளை வீடு எங்களுடைய ஊரில் தாத்தா 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 வம்சத்திலேருந்து பெரிய பணக்காரர்கள், இவர்களும் பெரிய கோடீஸ்வரர்கள். திருமணம் அதே போல ஒரு திருமணம் எங்களுடைய ஊரில் யாருக்குமே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இப்போ வரைக்கும் நடந்ததில்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வாயை திறந்து அப்படியே சொன்னாங்க. அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி, அவளுக்கு என்ன அவன் செட்டில் ஆயிட்டான், அவனுக்கு என்ன அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கு, அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் புகழ்த்தினார்கள், நிறைய பேர் கை தட்டினார்கள். ஆனால் ஆண்டவருடைய பயம் அந்த குடும்பத்திற்கு சுத்தமாக இல்லை. ஆண்டவரை அவங்க தேடவே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் அன்னைக்கு அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக அவங்க அம்மாவும் குடும்பமும் கடந்து போகும்போது பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட கூட்டு போனாங்க. அந்த அரசியல்வாதி என்ன பிள்ளையை இந்த கோலத்தில் வச்சிருக்கிறாங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஓங்கி அந்த மாப்பிள்ளைய கன்னத்தில் ஒரே அரைஞ்சாங்க. என் பிள்ளையை எப்படி அனுப்பினேன், என் பிள்ளையை நீ எப்படி வச்சிருக்கிற, கோபத்தில் அரைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். அந்த பையன் அன்னைக்கு அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டான். அதற்கு பிறகு எத்தனையோ முயற்சி எடுத்தார்கள், யார் யாரெல்லாமோ பேசி பார்த்தார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் பேசி பார்த்தார்கள், இவங்க எவ்வளோ மன்னிப்பு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய மனம் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. அதற்கு பிறகு 2 பேருமே பிரிந்து இப்பொழுது 2 பேருமே வேறொரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து 2 பேருமே தனித்தனியாய் வாழ்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தர் உங்களுடைய சுய முயற்சியினால, உங்களுடைய தாளந்தினால ஒருவேளை ஒரு எதிர்காலத்தை நீங்க அமைச்சிருக்கலாம். அந்த எதிர்காலம் வேண்டான்னு சொல்லலை, அந்த எதிர்காலம் தேவையற்றதுன்னு சொல்லலை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த எதிர்காலத்தில் யாருடைய கை இருக்கணும்னா கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நிறைய அப்பாங்க நிறைய அம்மாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக அவ்வளோதான் பாடுபட்டு அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு அவர்களுக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் கெஞ்சி கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு வெறும் பணத்தை கொடுக்கறதுனால எதிர்காலத்தை கொடுத்துட முடியாது, படிப்பை கொடுக்கறதுனால எதிர்காலத்தை கொடுத்துட முடியாது, அவங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறதுனால அவர்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்துட முடியாது. ஆனா நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளுக்கு யாரை கொடுக்கணும்னா, யார் இயேசுவை கொடுக்கிறார்களோ, யார் அப்பாவை கொடுக்கிறார்களோ, நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வந்தது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒவ்வொருவரும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்பா என் பிள்ளைக்கு யார் எதிர்காலம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரே எதிர்காலம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க பிள்ளையோடு கூட இருந்தா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. ஏசேக்கில் எதிரிகள் எழும்பலாம், சித்னாவில் எதிரிகள் எழும்பலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைப்பாரே. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த எதிர்காலத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் இன்னைக்கே அதை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எல்லாரும் இந்த செய்தியை ஜெபத்தோட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வயதானவர்கள் கூட கலங்க வேண்டாம். நான் நம்புறேன் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய ஆரம்பத்தை விட உங்களுடைய முடிவு நல்லா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க முடிவில் நான் உன்னை பயன்படுத்துவேன், உன் முடிவில் உன்னை சாட்சியா நான் நிறுத்துவேன், சந்தோஷத்தோடு நீ என்னிடத்தில் வருவாய். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சஞ்சலத்தோடு அல்ல, சஞ்சலத்தோடு அல்ல. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை போராட்டத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு இன்று கர்த்தர் உங்க நெற்றியிலே கர்த்தர் எழுதுகிறார், நான் உனக்கு ஒரு எதிர்காலத்தை. ஹalleluya.